நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வாய்ப்பே இல்லை என கர்நாடகா தெரிவித்துள்ளது. டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 53வது கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக அதிகாரிகள் யாரும் நேரில் பங்கேற்காத நிலையில் கர்நாடக அரசு தரப்பில் கூடுதல் செயலாளர் கௌரவ் குப்தா காணொலி வாயிலாக பங்கேற்றார். தமிழ்நாடு தரப்பில் சுப்ரியா சாஹூ, சுப்பிரமணி ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது தமிழகத்திற்கு தற்போது தண்ணீர் திறந்துவிட வாய்ப்பே இல்லை என கர்நாடகா மிக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மிக குறைவாக பெய்துள்ளதாகவும் தங்களது அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லை என்றும் பெங்களூரு போன்ற பெருநகரங்களின் குடிநீர் தேவைக்கே தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கூறி தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுத்தது. அப்போது குறுக்கிட்ட தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படியும் முந்தைய உத்தரவுகளின்படியும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்குரிய தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வமான பங்கான காவிரி நீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தினர். இரு மாநிலங்களின் காரசாரமான வாதங்களை அடுத்து தற்போதைய பருவமழை நிலவரத்தையும் அணை நீர்மட்டத்தையும் ஒரு வார காலத்திற்கு தொடர்ந்து கண்காணிக்கப் போவதாக காவிரி மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது.